இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல நான் ஒரு சில விஷயங்கள இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். தமிழ்லயே பேசுறேன். ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஆ நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ஏன் சில துறைகள்ல அந்த வேலை ஒரே மந்தமா போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் உத்தியோகமாவே எடுத்துக்கிட்டோங்களேன். அந்த டீச்சர் உத்தியோகம் எல்லாரும் ஒரு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு மந்தமாயிடுது. அவங்களுக்கு பிடிக்காம போகுது, வெறுப்பு வருது. இந்த மாரிலாம் ஆகுது. அது மாரி ஒரு டாக்டர் உத்தியோகத்திலயும் எல்லா துறையிலயுமே இது நடக்கிறது ஒரு பார்க்குறோம் நம்ம. ஆனா, அது அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு ஒண்ணு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஒரு டாக்டர் பிரில்லியன்ட்டா இருக்கணுன்றது முதல் விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த உயிர். அந்த ஒரு பேஷண்ட்டோட வலி. அந்த உயிர் எவ்வளோ துடி துடிக்கும். அந்த ஒரு அத பத்தின ஒரு அவேர்னஸ் அந்த டாக்டருக்கு அதிகமா இருக்கணும். அந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு சீரியஸ்னஸ் அதிகமாக, அதிகமாக அவங்களால அ ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதே மாரி ஒரு டீச்சர், நான் ஒரு டீச்சர், ஒரு கோச். நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னோட வேலைய நான் பெர்ஃபெக்ட்டா செய்யணும், ப்ரொஃபஷ்னலா செய்யணும் அப்படி நினைக்கிறத விட, நான் செய்ற வேலைனால அந்த குழந்தைங்க எவ்வளோ வளர்றாங்க, அந்த உயிர் எவ்வளோ வளருது. உயிர்ன்னு சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த உயிர் எவ்வளோ வளருது, நாட்டுக்கு எவ்வளோ உபயோகமா அந்த குழந்தைய நம்ம வளர்க்குறோம், நாட்டுக்கும் நம்ம சேவை செய்றோம். இந்த மாரி சில அவேர்னஸ் ஒரு டீச்சருக்கு நம்ம குடுக்கணும். அப்பதான் அவங்க அந்த தொழில்ல மந்தமா போகாது. அதே மாரி இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீசர் எடுத்துக்கோங்க. ஒரு போலீஸ் ஆஃபீசரா இருக்கிறவங்க முதல்ல கடமைய செய்றேன், இத பண்றேன், அத பண்றேன்றதெல்லாம் ரைட். அடிக்கிறது, போகிறது, திருடன பிடிக்கிறது அதெல்லாம் ரைட். எல்லாமே ரைட்டு. அவங்களுக்கும் கொஞ்ச நேரத்தில டயர்ட் ஆயிடுவாங்க. இது எல்லாரும் நடக்கிறது தான். ஆனா இந்த டயர்ட்னஸ் வராம இருக்கணும்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிரைம்ல இருக்காங்க. ஒரு ஒரு திருடு நடக்குது, ஒரு கொலை நடக்குது. இந்த மாரி இடத்துல ஒரு கொலை நடக்கும்போது அந்த கொலை அ கொலை கொ செத்து போறவங்களோட அந்த வலி எப்படி இருக்கும்? அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும்? அது மாரியான ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா தெளிவா மைண்ட்லயோ, மனசுலயோ அந்த அவேர்னஸ் வரணும். அந்த உயிர் எப்படி துடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இவங்க அ புரியணும். இது எல்லாமே காமன்ங்க. அதுதான் நான் சொல்றேனே. ஒரு 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 உயிர் ஒரு உயிர் தவிக்கக்கூடாது. ஒரு உயிர நம்ம அ ஒரு பொருளா நினைக்கக்கூடாது. அந்த உயிரோட வலி ஒரு ஒரு உயிரோட முக்கியத்துவம் எப்போ ஒருத்தருக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குதோ, அதனால எப்படி நம்ம நம்ம தொழில்ல அதுக்கு உதவி செய்ய முடியுமோ, அந்த மாரியான அவேர்னஸ் வந்துடுச்சுனாவே, தொழில்ல மந்தம் இருக்காது. மிச்சப்படி இந்த ப்ரொஃபஷ்னல்லலாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லங்க. ஏன்னா, இப்ப எல்லாரும் தானே ப்ரொஃபஷ்னலா இருக்காங்க. ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுலயும் சில இடத்துல நெறைய இடத்துலயும் மந்தமான தொழில் தானே போயிட்டுருக்கு. அதனால ஒரு ஒரு வேலை செய்யும்போது எக்ஸாம்பிள் இப்ப என்ன வச்சே சொல்றேன். இப்ப டீச்சரா இருக்கிற நான் ஒரு கோச்சா இருக்கிற நான் உங்கள நம்பி காசு குடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்பி உங்களுக்கு காசு குடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் காசு போடுறாங்கன்னா, நம்ம காசு சும்மா வரதில்ல. 1, 2 அந்த குழந்தைய நம்ம சரியா வளர்க்கலைன்னா, நம்ம கொஞ்சம் சொல்லிக் குடுக்கலைன்னா, அவங்க வீட்ல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இதனால பல பிரச்சனைகள் வீட்ல வரும். அந்த வேஸ்ட் பண்ணிட்டோமே தன்னோட காச அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. 2வது அந்த குழந்தை வளரலைன்னா, அது நீங்க நல்லா ட்ரை பண்ணி, ஆக்டிவா பண்ணி, அப்ப வரலைன்னா அது வேற மாரி டிஸ்கஷன் போகும். ஆனா, நீங்க மந்த நிலையில ஒரு வேலைய செய்யும்போது,
அது வந்து அப்போ அதுக்கு தான் நான் இந்த அவேர்னஸ் சொல்றேன். அந்த உயிர் வந்து உங்களால பாதிக்கப்படக்கூடாது. அந்த உயிர் வைட்டல்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அத மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். அந்த அவேர்னஸ் எல்லா இடத்துலயும் வந்துருதுனாவே, எல்லாமே நல்லா வரும். இந்த புத்தாண்டுல இத நம்ம கடைபிடிப்போம்னு நான் வந்து நம்புறேன். ஒரு செஸ் கோச்சா நான் இத உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். குட் நைட், குட் ஈவினிங், குட் நைட். ஹேவ் அ நைஸ் தமிழ் நியூ இயர்.